சற்றுமுன் வெளியான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் வாங்கியாச்சா? மக்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ். அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களில் உள்ளது. தமிழர்களின் பாரம்பரியமான இந்த பொங்கல் திருவிழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக தமிழ்நாட்டில் மக்கள் தயார் நிலையில் உள்ளனர். அதே வேளையில் தமிழ்நாடு அரசும் தயார் நிலையில் உள்ளது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவதற்காக அறிவித்துள்ளது. அதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும். இது தவிர இலவச வேட்டி, சேலை வழங்கப்படுகிறது. இந்நிலையில் 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு 2025ஆம் ஆண்டு வழங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கிடையில் தற்போது புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு பொங்கல் பண்டிகைக்கு முன் விரைந்து கிடைத்திட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது என அவர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடைக்கும். இதற்கிடையில் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்துள்ளார். இதனை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம். இந்த நிலையில் அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு தடையின்றி வழங்குவது குறித்தும் பொது விநியோக அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்தும் தலைமை செயலகத்தில் துறை சார்ந்த உயர் அலுவலருடன் ஆய்வுக் கூட்டம் நடந்தது. தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினால் வழங்கப்படும் பச்சரிசி மற்றும் சர்க்கரையில் தரத்தினை உறுதி செய்யவும், கரும்பின் நுனியிலும் தொகையினை வெட்டாமல் முழு கரும்பு வழங்குவது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட கூட்டுறவு துறையினருடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து மாநிலம் முழுவதும் கண்காணித்து உடனுக்குடன் குறித்த காலத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்திடவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பித்துள்ள பொதுமக்களுக்கு உடனுக்குடன் பரிசீலனை செய்து அவர்களின் தகுதியுள்ள விண்ணப்பதாரரின் குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விரைவாக வழங்கவும், ரேஷன் கார்டுகளின் எண்ணிக்கைக்கேற்ப தேவைப்படும் இடங்களில் புதிதாக ரேஷன் கடைகளை திறந்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவாக கிடைத்திட தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு ஒட்டுமொத்த மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் பொங்கலுக்கு தமிழக அரசு வெளியிட்ட மற்றொரு முக்கிய அறிவிப்பு. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயங்குவது குறித்து தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னையிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு 14,104 பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டது. வரும் பொங்கல் பண்டிகையொட்டி மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வசதியாக 14,104 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பொங்கல் விழா ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் சென்னை, கோவை, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இதனை பூர்த்தி செய்யும் வகையில்
சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயங்க போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது. சென்னையில் கோயம்பேடு, கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் ஆகிய 3 முக்கிய பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும். இந்த பேருந்துகள் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களுக்கு இயக்கப்படும். இது மக்களுக்கு வசதியாக பயண விருப்பங்களை வழங்குகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஜனவரி 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் வழக்கமான பேருந்துகளில் நெரிசல் இல்லாமல் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியும். வழக்கமாக இயக்கப்படும் 8,368 பேருந்துகள் தவிர பொங்கல் பண்டிகையின் போது கூடுதலாக 5,736 பேருந்துகளை போக்குவரத்து துறை இயக்குகிறது. சிறப்பு பேருந்துகளுக்கான குறிப்பிட்ட வழித்தடங்கள் மற்றும் இடங்களை அறிவித்துள்ளது. உதாரணமாக சிஎம்பிடி எனப்படும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் வழியிலும் காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருத்தணி வழித்தடத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படும். கோவைக்கு இசிஆர் வழித்தடத்திலும் சென்னையில் இருந்து பேருந்துகள் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு இயக்கப்படும். வேலூர், திருத்தணி, பொன்னேரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திரா பிரதேசம் போன்ற ஊர்களுக்கு இயக்கப்பட உள்ளது. மாதவரத்தில் இருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகளும் திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லும் குறிப்பிட்ட பேருந்துகளும் இயக்கப்படும். மற்ற அனைத்து நகரங்களுக்கும் செல்லும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்ப வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 15,800 பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதற்கான புகார் எண்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காவல்துறை, நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். ஆம்னி பேருந்துகளின் இயக்கம் குறித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் ஆலோசனை நடத்தி ஓரிரு நாளில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது டிஎன்எஸ்டிசி இணையதளத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்து ஆம்னி பஸ்களின் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் 1800 மற்றும் 0426280455 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம். கிளாம்பாக்கம் செல்ல 300 பஸ்கள் இயக்கப்படும். ஆம்னி பஸ்கள் மதுரவாயல் சாலையில் நிற்கக்கூடாது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.